இவனுங்களுக்கெல்லாம் காவல் காத்தே ஏன் வாழ்க்கை முடிஞ்சிடும் போல இருக்கு. நம்மளுக்குன்னு வந்து சேர்றானுங்க பாரு. கதவை துற மீனோ. வந்துட்டான். உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சத்தம் வந்து? சீக்கிரம் போய் கதவு துற. என்னடா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு வச்சாதான் சரியாவ? ஏய் சும்மா சொல்லாதீங்க. சீரியல் பாத்துட்டு இருந்தோம்ல, அதனாலதான் உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சு. என்ன சார் இந்த பக்கம்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. நேரங்கட்ட நேரத்துல சீரியல்ல கூரியல்ல உங்களெல்லாம். சார் உள்ள வாங்க. உங்களுக்காகவே உன்னை எடுத்து வச்சிருக்கேன். சுட சுட இருக்கு. கொஞ்சமா எடுக்கட்டா? சீக்கிரம் கொண்டு வந்து குடுறி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ எடுத்துட்டு வரேன். உள்ள வாங்க சார். உங்களுக்கு சிகரெட் என்ன வேணும்? வில்சா கோல்டா? நான் இப்ப வாங்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இரு, நான் தம்மடிக்கலாம் வரல. என்கிட்ட பீடியே இருக்கு. ஆமா, என்ன இவ இன்னும் இங்கதான் இருக்காளா? சார் அவ என் பொண்ணு மாதிரி சார். சரி, நான் போய் உங்களுக்காக ஒரு ஆம்லேட் வாங்கிட்டு வரட்டா? உங்களுக்கு சிக்கன் வேணுமா இல்ல மட்டன் வேணுமா? சீக்கிரம் போய் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாடா. சார் என்ஜாய்மெண்ட் தான். இதோட தாப்பல் எங்க இருக்குன்னு தெரியலையே. அதோட தாப்பால் என்கிட்ட தான் இருக்கு. நீ பாரு, உண்ட பாக்குறதுக்காக நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வரேன். அது உனக்கு புரியலையா? ஏன் சக்திக்கு என்ன முடியுமோ அதுதான் என்னால பண்ண முடியும். அதை தவிர என்னால வேற எதுவும் பண்ண முடியாது. ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோ. நான் மட்டும் மேலிடத்துக்கு போன் பண்ணி சொன்னேன், உனக்கே தெரியும். அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த வீடை அடிச்சு துவம்சம் பண்ணி உன்னைய சேர்த்து காலி பண்ணிடுவாங்க. சார் கொஞ்சம் உள்ள வரீங்களா? இவே சார் இப்படி வாங்க. நான் இங்க இருக்கேன்ல, அது அங்க விட்டுருங்க. சின்ன குழந்தை தானே அது. தேவையில்லாம எதோ யோசிக்கிற. நான் சும்மா யாருன்னு பார்த்த அவ்வளவுதான். தேவையில்லாம ஏதோ பேசுறீங்க. அவ பாட்டு நிம்மதியா மூலையில தனியா உட்காந்துருக்கா. பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம். ரொம்ப அவசரப்படுறீங்க. கொஞ்சம் பார்த்து பொறுமையா சார். இதுக்கு மேல இங்க இருந்தா எது வேணாலும் நடக்கலாம். இதுக்கு மேல இங்க இருந்தா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. பயமா இருக்கு. அந்த ஆளை பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த மாமனை பார்த்து பயந்துட்டியா கண்ணு? எங்க தப்பிச்சு போலான்னு பாக்கற? ஜானு, ஜானு, என்னாச்சு? தாத்தா, தாத்தா, என்ன நடந்ததுன்னு சொல்லு ஜானு. அந்த ஆளு அங்க தண்ணில என் கால. இதத்தான் சொன்னியா? இதுவா? இது நம்ம உன்னியோட உயிராச்சே. அப்பா, எங்க அப்பா வாயில வெத்தலை பாக்கு போட்டாருன்னா கையெடுத்து நீட்ட சொல்லி தூ அப்படின்னு துப்புவாரு. நாங்களாம் அவரை பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி ஒருத்தரை பார்த்ததே இல்லை. அவருக்கா எப்போ தோணுதோ அப்பதான் ஆளுங்க கிட்ட அவர் பேசுவாரு. அவர் இப்பவும் இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டாரு. சாப்பிட்றதுக்கு 2 இட்லி இல்லை கொஞ்சம் சோறு இருந்தால் மட்டும் போதும் அவருக்கு. அப்புறம் உங்கள் அம்மா அவங்க உன்னை வயிற்றுல சுமந்துட்டு இருக்கும்போது தான் உன்னுடைய அப்பா இதோ இங்கே தான் இந்த உத்தரத்தில் தூக்கு போட்டு செத்துட்டாரு. கஷ்டம் எப்பெல்லாம் மனசுக்கு வருதோ அப்பெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் எங்க அப்பாவை பார்த்ததே இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் அவரை பார்ப்பேன். அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போவேன். செத்து போனது இவளோட அப்பான்னு யாரால தான் உறுதியா சொல்ல முடியும்? யார் வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்க. ஆனா உடம்புக்கு முடியாம வந்துடுச்சுன்னா. இவரு இந்த வீட்டுல வேலைக்காரன். எங்க அப்பா யாருன்னு எங்க அம்மா ஒரு தடவை கூட என்கிட்ட சொன்னதில்லை. ஆனா இந்த இடத்துக்கு வராம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அப்பா, ஜானு அழாதம்மா, அழாதடா செல்லம். ஜானு, மதிப்புக்குரிய பிரசிடென்ட்டுக்கும் கட்சி தலைவருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் அப்புறம் கமிட்டிக்கும் இப்போ வரப்போற பௌர்ணமி அன்னைக்கு டிசம்பர் 2, 2009 எனக்கு 70 வயசு பிறக்க போகுது.
பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது பெரிய விஷயம்லாம் இல்ல. எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்க கூடாது. முடிஞ்சவங்க கண்டிப்பா எல்லாரும் வரணும். நாளைக்கு இங்க நிறைய பேர் வருவாங்க, அதுவும் குழந்தைங்க. அப்போ உனக்கு விளையாடுறதுக்கு நிறைய. ஏய் அமீர், நீ வர வழியில அந்த ரிவரை பாத்தியா? எவ்வளவு அழகா இருந்தது. ஜானு பாத்தியா, எல்லாரும் வந்துட்டாங்க. ஆ. அப்பாடா, ஒரு வழியா வந்தாச்சு. வாவ், இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? உங்களெல்லாம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு. டெல்லியில இருந்து வந்தவங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல மதியமே ரீச் ஆயிட்டாங்க. இவங்க மதுரையில இருந்து ட்ரெயின்ல வந்தாங்க, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப நல்லது. இந்த பேக்கை நானே ரொம்ப கொண்டு வரேன். சந்தோஷமா இருக்கு. வாங்க வாங்க உள்ள போவோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து சேர்ந்துட்டீங்களே. இங்க நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இந்த மாதிரி ஒரு நாளுக்காகத்தான் நான் பல நாட்கள் காத்துட்டு இருந்தேன். என்னடா கண்ணா? வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வாவ், அந்த ரிவர் ரொம்ப எக்ஸலண்டா இருந்ததுல. வரும்போது எப்படி இருந்தது தெரியுமா? பச்சை இங்க பச்சை பாத்தியா செழுமையா. தாத்தா, இங்க பாரு தாத்தா. வர வழியில பாத்தீங்களா எல்லா காட்சிகளும் எவ்வளவு அற்புதமா இருந்ததுன்னு. எவ்வளவு செழுமையா இருக்கு பாருங்க நம்ம ஊரு. அந்த மண்ணுடைய வாசனை, அந்த உங்களுக்கு பச்சை எப்ப பார்த்தாலும் புல்லோட இதோட ஞாபகம் வாசனை. தானா? ஆஹா, எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் மறக்க முடியுமா? நம்ம நாடு நம்ம நாடுதான். செல்லம், இந்த பூவா ஃபுல்லு சாப்பிடணும். நம்ம ஜானு அக்கா தானே இதை எடுத்துட்டு வந்தாங்க. ஜானு, இங்க வாமா என் பக்கத்துல. என்னக்கா? இது கொஞ்சம் விலக்கி வைக்க முடியுமா? ஜானு அக்காக்கு வேலை இருக்குடா செல்லம். நம்ம இப்போ கொஞ்ச நேரம் தூங்க போறோமா? என்ன பண்ற? அந்த பூவை கொஞ்சம் கூட நல்லா இருக்குல்ல? ஓ, வாட் அ கலர் காம்பினேஷன். ஆஹா, இங்க எவ்ளோ பூக்கள் இருக்குல்ல. இந்த இடத்துல பூக்கள், பறவைகள் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆமா, நம்ம ஏதாச்சும் பண்டிகைக்கு தானே பூவெல்லாம் போடுவோம். தாத்தாவோட பிறந்த நாள் நமக்கு ஒரு பண்டிகை மாதிரி ஆமாமா, தானே? அதுதான். தாத்தா. ம், ஜானு ஜானு. ஆ தாத்தா. ம். என் பிறந்த நாள் அதுவுமா எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுத்து நான் சந்தோஷப்படுத்திட்டேன். உனக்கு மட்டும் இந்த தாத்தா எதுவுமே கொடுக்கலையே. எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படி என்னால பண்ணாம இருக்க தாத்தா. முடியாது. நாங்க பூவெல்லாம் போட்டிருக்கோம். ஓ, அப்படியா? ரொம்ப நல்லது. நான் வந்து பார்க்குறேன். இதுல பாவாடையும் ஜாக்கெட்டும் இருக்கு, வாங்கிக்க. இது ஜானுவுக்காக கொலுசு வாங்கியிருக்கேன், போட்டுக்க. நான் இதை இப்ப போட மாட்டேன். ஆஹா. திறந்து பார்க்கவும் மாட்டேன். ஆ. இன்னைக்கு நான் இத போட்டா எல்லாம் இத பத்தி தான் பேசுவாங்க. தாத்தாவை தான் கிண்டல் பண்ணுவாங்க. நான் இத அப்புறமா போட்டுக்கிறேன். சரி. அப்புறம் இது என்னன்னு தெரியுமா? செருப்பு. ஆ, கையை காட்டு. இதுவும் உனக்காகத்தான். இதுவும் தேவைப்படும். தாத்தா, ம், ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஆ. எல்லாத்தையும் சாப்பிட முடியும்னு எனக்கு தோணலை. லெட் மீ ட்ரை. ஜானு அக்கா ஏன் நம்ம கூட உட்கார்ந்து சாப்பிடல? ஆ, அது வந்து பசிக்கும் போது அந்த அப்பள சாப்பிடுவோம். கூட கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? எப்ப முனியாண்டி இந்தா. ஐயோ, இதெல்லாம் கிழிஞ்சிருக்க. சங்கரா, அந்த தீயை கொஞ்சம் கம்மி பண்ண. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாப்ள. ஏதாவது ஒண்ணுன்னா உடனே வந்துருவாரு. நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் சும்மா இரு. முனியாண்டி, உன் முடிய நீ பாத்துக்க. என்னங்க சாப்பாடை கையில வச்சிருக்கும் போது இப்படியா பேசுறது? இங்க பாரு, எல்லாரும் சாப்பாட ஒரு புடி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜீவனுக்கு சாப்பாடு போட்டீங்களா இல்லையா? கொடுத்தாச்சு. என்னாச்சு உன்னே? ஜீவன் பசியில துடியா துடிச்சிட்டு இருக்கான். இவன் ஒரு பைத்தியனும் எப்படி மிலிட்டரிக்காரனுக்கு தெரிஞ்சுச்சோ உடனே துரத்தி விட்டானுங்க. அதனாலதான் உளறிக்கிட்டே இருப்பான். பசிச்சா மனுஷங்க எல்லாம் பைத்தியம் ஆயிடுவாங்க. இருமா ஒரு நிமிஷம். அங்கேயே நில்லுமா. நீ அவசரப்பட்டு இங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம். சாப்பாடு சாப்பிட்ற இடத்துக்கு நீ போகக்கூடாதுன்னு மாதவனோட குடும்பத்துக்காரங்க சொல்லியிருக்காங்க. இங்க சமையல் கட்டிலே நீ நின்னா போதும். நேரம் வரும்போது என்ன தேவையோ அதை கொடுப்போம். அதை கொடு. வீட்டுல செஞ்ச பாயசம் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்ததாமே. எல்லாரோடும் சேர்ந்து சாப்பிடணும்னு தான் இருக்கு. ஆனா என்னால முடியாதே. அதனாலதான் இங்க எடுத்துட்டு வந்து கொடுக்க சொன்னேன். இங்கேயே சாப்பிடலாம்ல. நீ சாப்பிடல? ஜானு,
உனக்கு பசிக்கலையே அடிச்சலாம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வைங்க. இந்த இலையெல்லாம் யாரு தோட்டத்தில் தூக்கி போட்டா? ஜானு, இந்த பொண்ணு எங்க போனா? ஆ ஆ சாப்பிடு ஜானு, நல்லா சாப்பிடு. தாத்தா தான் இருக்கேன்ல, சாப்பிடு. அன்புக்குரிய நாராயணன் மாஸ்டருக்கு இன்னைக்கு எனக்கு 70 வயசு முடிஞ்சிடுச்சு. முன்கூட்டியே நான் உங்ககிட்ட சொல்லாததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களால் ரொம்ப தூரம் பயணம் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். இந்த சேகர் ரொம்ப வயசான ஆளாயிட்டேன். எனக்கு முதல்ல அவன் நான் சொல்லிக் கொடுத்ததே நீங்கள் தான். எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தீங்க. என் கூடவே நீங்கள் இருந்தீங்க. எனக்கு இந்த உலகத்தையே காட்டி கொடுத்தது நீங்கள் தான். என்னோட மனசில் அந்த நினைவுகள் எப்போவுமே நிறைஞ்சு இருக்கு. கூடிய சீக்கிரம் நான் வந்து உங்களை பார்க்குறேன். என்னைக்கும் அன்போடு இருக்கிற சேகரன், காத்தம்பட்டி வீடு, கோயம்புத்தூர். ஃபோன். இது என் மாஸ்டருக்காக நான் எழுதுகிற லெட்டர். அவர் இப்போ சென்னையில் இருக்கார், படுத்த படுக்கை ஆயிட்டார். உடம்புக்கு முடியலை. இதை யாராவது படித்து தான் காட்டணும். ஆனால் அவருக்கு புரியுமா இல்லையான்னு தெரியல. ஒரு தடவை நான் அவரை போய் பார்த்தப்ப என்ன அவருக்கு அடையாளம் தெரியாமல் என் முகத்தையே பார்த்துட்டு இருந்தார். அப்புறமா அவர் சிரித்தார், திரும்பி படுத்துக்கிட்டார். ஜானு, தூங்கிட்டு இருக்கியா? மத்தியான நேரத்தில் என்றைக்கு நம்ம திருப்தியாக சாப்பிட்றோமோ, பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி, ராத்திரி நேரத்தில் கம்மியாக தான் சாப்பிடணும். நீ வெள்ளரிக்காவை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். வெள்ளரிக்காய் பார்க்கறதுக்கே அழகா இருக்கும்ல. அந்த பச்சை தோலுக்கு நடுவுல வெள்ளையா கடிச்சு சாப்பிட ருசியா இருக்கும். இன்னைக்கு ராத்திரி எனக்கு, உனக்கு, பாட்டிக்கு அதுதான் சாப்பாடு. ஜானு, நான் எழுதி கொடுத்த லெட்டரை மறக்காம பெட்டியில போட்டுருவியா? குறுக்கு வெளியில போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். பணத்தையும் லெட்டரையும் ஜாக்கிரதையா பார்த்துக்கோ.